வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். போர்ச்சுகல் நாட்டிலிருந்து வந்துள்ள நாடாளுமன்ற குழுவினர் புதுடெல்லியில் நேற்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷை சந்தித்து பேசினர். பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி மக்களவையில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் புதுச்சேரியில் சற்று முன்னர் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்களின் கேள்விக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளித்தார். புதுச்சேரியில் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பெயர் பலகைகளில் தமிழ் பெயர் அதிகம் இல்லை, இதை கட்டாயம் வைக்க அரசு உத்தரவிட வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு பேசினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள கடைகளில் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டியது கட்டாயம். நிச்சயமாக கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் பெயர் பலகையில் தமிழில் பெயர் வைக்க வேண்டும். தமிழ் நமது உணர்வு என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரி அரசின் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக 266 செவிலியர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூடுதலாக 300 ஊழியர்களை நியமிக்கும் திட்டம் அரசிடம் உள்ளது. அதே நேரத்தில் அவுட் சோர்சிங் முறையில் கொடுக்கலாமா எனவும் அரசு யோசித்து வருவதாகவும், காரைக்கால் திருநள்ளாற்றில் அரசு மருத்துவக் கல்லூரி துவங்க மத்திய அரசின் அனுமதியை கேட்டுள்ளோம் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தை சுற்றியுள்ள மாநிலங்களில் மதுவிலக்கு அமல்படுத்தப்படாத நிலையில் நமது மாநிலத்தில் மட்டும் அமல்படுத்தப்பட்டால் மது குடிப்போரின் எண்ணிக்கை குறையப் போவது இல்லை என்றும், மதுபான கடைகளை குறைப்பது தொடர்பாக முதலமைச்சர்தான் முடிவெடுப்பார் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார். லெபனான், சிரியா ஆகிய நாடுகள் தங்களது எல்லைகளில் 2 நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளன. மணிப்பூரில் இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.